இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தரம் தான் அதை பதிவு பண்ணேன். ஏன் அவங்க தானே எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு நன்றி உணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இருந்த எந்த ஆட்சியும் குறை சொல்லாமல் கண்ணியமான முறையில் கான்ட்ரவர்சி இல்லாமல் இதுவரை 20 அறிவிப்புகள் சிறுபான்மை சமுதாயம் முதல் தரம் தான் அதில் பதிவு பண்ணுறேன். ஏன் அவங்க தானே எந்திரிச்சு அட்டெண்டன்ஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் நன்றி உணர்வை கொஸ்டின் பண்ணக்கூடிய தகுதியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினருக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஏன்னா வார வாரம் பேசிட்டு இருக்கவர் என்னென்ன இது என்னன்னா, ரெண்டாவது போன வாரம் வரைக்கும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தவருக்கு 5 வருஷம் ஒருத்தர் கூட்டணி மாறவர் என்ன கொஸ்டின் கேட்கிறாரு அவரு. சொல்லுங்க மக்கள் அது ஃபர்ஸ்ட் அவரு தரும் என்ன நன்றி அவரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நேற்று மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசி முடித்தாகிவிட்டது. அமைச்சர் பதிலளிக்க பிறகு மானிய கோரிக்கை குறித்து வாக்கெடுப்பு மக்கள் நலத்துறை அமைச்சர் உட்காருங்க சார், உட்காருங்க எடுக்கலாம். அமைச்சர் பாருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்று 10க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இது குறித்து பேசியாகிவிட்டது. அந்தந்த ஆட்சியில் அவர்கள் என்ன சிறுபான்மையினருக்காக என்னென்ன செய்தார்கள் என்று சொல்லியாகிவிட்டது. இன்று அமைச்சர் பதிலுரையும் வழங்கிவிட்டார். அதற்கு பிறகு நேரடியாக வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்று தாழ்மையுடன் மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள் பதிலுரை. போதும் உட்காருங்க. மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர்கள் பதிலுரை. மாண்புமிகு